ஹேலோ கைஸ், எல்லாம் நல்லா இருக்கலாம். நீங்கள் நல்லா அப்போ நான் நம்புகிறேன். சரி கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது மாங்காய். இது ஒரு 18+ மாங்கானா இல்லை, ஒரு லவ் ரிலேட்டான ஒரு மாங்காய். இதுவும் இந்த மாங்காய் செம்ம அற்புதமாக இருக்கும் கைஸ். இதில் எந்த 18+ மோஸ்ட்லி இருக்காது, 18+ இருக்காது. நான் லவ் மாங்காய் அது பார்க்கும்போது நீங்களே ஒரு புதுசாக லவ் பண்ணணும்னு தோணும். இதில் அவ்வளோ லாஜிக் இல்லாட்டி நான் லாஜிக் இருக்கிற மாதிரியே இருக்கும், ரெண்டு இதுவும் கலந்த மாதிரியே இருக்கும். நான் சூப்பராக இந்த மாங்காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இப்போ பண்ணாதீங்க, வீடியோ லாஸ்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ட் 2 நாளைக்கு வந்துடும். இப்போதைக்கு பார்ட் 1 போடுறேன். ரொம்ப நேரத்துக்கு இந்த வீடியோ போகாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி காய், தொண பேச விட்டுட்டு நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணோட வாய்ஸு எல்லா இதுவும் சொல்லுது. 24 மணி நேரமும் இங்கே இருக்க கடைகளும் கார்களும் சத்தமும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வாய்ஸ் ஓவர் கொடுக்குது. இப்போ பேசின ஒரு லேடியை தான் இப்போ காட்டுறாங்க. அது வேறு யாரெல்லாம் நம்மளுக்கு கதையோட ஹீரோனி சொல்கிறா, நான் வசதியான ஒரு ஸ்கூலில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோனி சொல்கிறாங்க, இனிமேல் நான் இங்கே தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோனி அவரோட பாஸ்ட்டை பற்றி லைட்டாக சொல்கிறாங்க. அவங்க படித்த ஸ்கூலில் ஆளுக ஃபுல்லாக ரொம்ப கம்மியாயிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் இங்கே சிட்டியில் இப்போ படிக்க போகிறாளா ஹீரோனி. அதை பெருமையாக சொல்கிறாங்க ஹீரோனி நம்மக்கிட்ட. ஹீரோனி அப்படியே சொல்கிறாங்க, நான் ஒரு கிராமத்து பொண்ணுன்னு சொல்லி இப்போ ஃபாஸ்ட்டை பற்றி சொல்கிறா ஹீரோனி. அவள் சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு, நெருங்கிய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காளா. அந்த பொண்ணோட பேர் ஷாஷினியா. நம்மளோட ஹீரோனி ஊர்லேருந்து இங்கே சிட்டிக்கு வரும்போது அவங்க அம்மாவோட சண்டை போட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவோட என்ன சண்டை போட்டு வந்திருக்காங்கன்னா, நான் 100 ஆண்டுகளாக இங்கே தான் வாழ்கிறேன், நான் போயிட்டு நான் சிட்டியில் போய் படிக்க போகிறேன்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட சொல்லிட்டு குட் பை சொல்கிறேன். ஹீரோயினே அப்படியே பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நான் தனியாக வாழ்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட நான் பெரிய சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோனி சொல்கிறாங்க. ஹீரோனி இப்போ சௌஷின்னு யாரோ ஒரு பையனை சொல்கிறாங்க, போக பார்ப்போம். நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க, இன்னும் நம்ம 2 பேர் இருவரும் ஒரே மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கேட்குறாங்க அவங்கிட்ட. நம்ம ஹீரோனி, நீ அகோரி தானே அப்படின்னு சொல்லி, நீ என்ன ஆளை மாறி போயிட்டோன்னு சொல்லி நம்ம ஹீரோனி அகோரி கிட்ட கேட்குறாரு. அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோனி கேட்குறாங்க, நீ என்ன இங்கே என்ன இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படியே ஹீரோவும் சொல்றாரு, ஏன் நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோனிக்கு ஒரு கால் வருது. யாருன்னு ஹீரோ கேட்க, அம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்ல, ஆமாம்மா நீண்ட நேரம் பயணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ரொம்ப நேரமா டயர்டா இருக்குமா அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்றாங்க. ஹீரோவும் ஏமா இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட. ஹீரோனி அம்மா சொல்கிறாங்க, நீ தனியாக வாழ்ந்தா அம்மாவுக்கு கவலையாக இருக்கும், அதால தான் அவனை அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனியோட அம்மா சொல்கிறாங்க. அப்படி ஹீரோனி சொல்கிறாங்க, இந்த வார்த்தை என்ன எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோனியோட அம்மா காமெடி பண்ணுறாங்க. ஹீரோனி அம்மா சொல்கிறாங்க, இதால் நீ என்னை தப்பாக நினச்சிக்கலாமா, ஏன்னா உன் சேஃப்டிக்கு தான் நான் அவனை அனுப்பிச்சி வச்சேன்னு சொல்லி ஹீரோனியோட அம்மா ஹீரோனிக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஹீரோனி சொல்கிறாங்க, நான் சந்தோஷமாக தான் இங்கே யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க, சும்மா காமெடிக்குன்னு. ஹீரோ ஹீரோனி போய் இந்த அம்மாட்ட பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோ ஹாய்மா எப்படி இருக்கே நல்லா இருக்கலான்னு கேட்குறாரு. ஹீரோனோட அம்மாவும் ஹீரோவும் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோனி என்ன சொல்கிறாங்க, சரி நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க. ஹீரோ ஏதோ பேசும்போது சொல்லு கம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஜோக் பண்ணுறா. ஹீரோனிக்கு டான்னு விழுந்துருச்சு வாயில். ஹீரோனி சொல்கிறாங்க, உன் கூட தங்குறத என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ ஹீரோனி கிட்ட இனிமேல் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோனிகிட்ட கேட்குறாங்க. ஹீரோனி சொல்கிறாங்க, இனிமேல் நான் குழந்த மாதிரி இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனி கோவமாக சொல்கிறாங்க. ஹீரோனி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க என்னன்னு. ஹீரோ சொல்கிறாரு, நீ ரொம்ப சந்தோஷப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிட்ட சொல்கிறாரு. ஹீரோனி கேட்குறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஹீரோ மழுப்பிடுவாங்க, அது ஒன்றும் அவ்வளோவா முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ மழுப்பிட்டு போகிறாரு. ஹீரோனி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஹீரோனி கேட்குற, என்னடா ஆச்சு, ஏன்டா முன்னாடி வர ஐயோன்னு சொல்லி ஹீரோனி கதறாங்க. ஹீரோவும் கிட்ட அப்படியே அந்த செவத்துக்கிட்ட ஹீரோனியை தள்ளிட்டு ஹீரோ கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ண ஹீரோனிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே இருக்குது அந்த கிஸ்ஸிலே. ஹீரோனி மனசு நினைக்க, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காங்க.
ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோனிட்ட கேட்குறாங்க. ஹீரோனியும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. ஹீரோனிட்ட என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஓடி வந்து ரூமை சாத்திட்டு சோஷி எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோனி யோசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிருச்சு. இருட்டானே எனக்கு அது தெரியாது அப்படின்னு நான் கொஞ்சம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க. ஹீரோனி குளிச்சுட்டு ஹேரை காய வச்சுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. ட்ராவல் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லிட்டு அவன் எங்கே ஹீரோவை காணான்னு சொல்லி ஹீரோனி தேரா ஹீரோவை. ஹீரோனி நினைக்கிறாங்க சரி ஹீரோ வீட்டில் இல்லம் போல சொல்கிறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ட்ராவல்லே ரொம்ப வலிக்குது உடம்பு ஃபுல்லாக, நான் ஒரு நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பறந்து வந்து சோஃபாவில் படுத்துக்கிறாங்க. ஹீரோனி கனவு காண்றா. கனவுல என்ன வருதுன்னா நான் ஒன்றுத்தையும் யோசிக்காமல் பேக் பண்ணி ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கனவுல நினைக்கிறாங்க. ஹீரோனே 1 மினிட் ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு சௌஷி எதுக்கு அப்பா அப்படி ஏன் பண்ணா, நான் ஏன் தடுக்கலை, எனக்கு ஏன் இப்படி தலை பிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லி ஹீரோனி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி அதை நினச்சிக்கிட்டே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹீரோ வந்த வேகத்துக்கு ஹீரோனியை தலையில் ஒரு அடி. ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க நம்ம ஹீரோ வந்து முட்டாள் எந்திரின்னு சொல்லி சொல்கிறாரு ஹீரோனியை. ஹீரோ இன்னொன்று சொல்கிறாரு, இந்த இடத்துல இப்படி தூங்கக்கூடாது, அதுவும் ஹாலில், வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கேன்னு சொல்லி ஹீரோனி கிட்ட சொல்கிறாரு. ஹீரோனி கேட்குறாங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. சௌஷி எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோனி யோசிக்கிறாங்க. ஹீரோனி சொல்கிறாங்க ஆமாம் சௌஷி சொல்கிறது கரெக்டு தான், சரிதான் சௌஷி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு உனக்கு சளி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இவளுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி ஹீரோ தலையில் அடித்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்கிறாரு உனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லி ஹீரோனிக்கிட்ட சொல்கிறாரு. ஹீரோனி கேட்குறாங்க டே நாயே எனக்கு காலையில் நீ என்ன செஞ்சோன்னு உனக்கு நான் ஒரு காடா எச்ச நாயே அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுறாங்க இப்படி அசிங்கமாக. ஹீரோனி மேலே அப்படியே தாவுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு காய்ஸ். அதோட காய்ஸ் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இதில் போட்டிருக்கிறது ஒரே ஒரு சாப்டர் தான், இன்னும் நிறையா சாப்டர்ஸ் இருக்குது. எல்லா சாப்டர்ஸையும் நான் கவர் பண்ணிடுறேன். அதோட எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடுங்க. இந்த மாங்கா இது ஃபுல்லாக வாய்ஸ் தான் போட்டிருந்தேன், அதால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ், நெக்ஸ்ட்டு 2வது சாப்டர் நாளைக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அடுத்து வேறு என்ன மாங்கா போடுறதுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போகிறேன். பை காய்ஸ்.